ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 62வது பாட்டு பார்க்க போறோம். செவ்வி நெருஞ்சாந்து அளித்து தேர்வேந்தன் தன்னை நோக்கி இவன் நீ சேர்ந்த கவ்வை உரைத்து அருள்தி என நிகழ்ந்த பரிசு அரசர் பிரான் கழறலோடும் அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவனை கொணர்ந்து ஆங்கண் விடுப்பெண் ஆன்ற செவ்வு முடியோய் எனலும் தேரேறிச் சேனையோடும் அயோத்தி சேர்ந்தான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். செவ்வினரும் சாந்தளித்து விருந்து முடிந்தவுடன் மனம் மிகுந்த சந்தனம் அளித்த ரோமபதன் தேர்வேந்தன் தனை நோக்கி தசரத மன்னனை பார்த்து நீ இவன் சேர்ந்த கவ்வை உரைத்தருள்தி என தாங்கள் இங்கு வந்த காரியத்தை சொல்லியருள வேண்டும் என்று உரைக்க அரசர் பிரான் நிகழ்ந்த பரிசு கழறலோடும் அதற்கு அரசர்க்கு அரசனாகிய தசரதன் நிகழ்ந்த செய்தியை சொல்லலோடும் அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவனை பொறாமை முதலிய தீய குணங்களை நீக்கிய மனத்தை உடையவரான கலைக்கோட்டு முனிவரை கொணர்ந்து ஆங்கண் விடுப்பென் அயோத்திக்கு அழைத்து வந்து உன்னிடம் சேர்த்து விடுவேன் ஆன்ற செவ்வி முடியோய் எனலும் உயர்ந்த அழகிய மணி முடியை தடித்த வேந்தே என ரோமபதன் கூறியதும் தேரேறி சேனையோடும் அயோத்தி சேர்ந்தான். உடனே தசரதன் தேரேறி சேனையோடு அயோத்தி சென்று சேர்ந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல செவ்வினரும் சாந்தளித்து அப்படின்னு வர்ற இடத்துல இருக்கிற செவ்வியா இருக்கட்டும், இல்லாட்டி ஆன்ற செவ்வு முடியோய் அப்படின்னு வர்ற இடத்துல செவ்வு அப்படிங்கறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே அழகு அப்படிங்கிற பொருள் தான் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே நம்ம கம்பராமாயணத்துல 93வது பாடல் பார்க்கும்போது எப்பேற்பட்ட புலவர்கள் ஞானிகள் அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்புயில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம். எப்பேற்பட்ட ரிஷிகள் முனிவர்கள் ஆன்றோர் சான்றோர்கள் எல்லாம் புகழக்கூடிய விஷ்ணு இங்க அயோத்தி நகரத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் அவதாரம் செய்வதற்கு அப்படின்னு வர்ற பாட்டுல செவ்விய மதுரம் அப்படின்னு பார்த்தோம். அது செவ்வு அப்படின்னாலும் சரி, செவ்வி அப்படின்னாலும் சரி, அது அழகா குறிக்கும். நான் உதாரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன், இல்ல இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். 4000 திவ்ய பிரபந்தத்துல நம்ம திருப்பல்லாண்டுல முதல் 10ல முதல் திருமொழி, அதுல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோண்டி நூறாயிரம் மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அதுல எப்பேற்பட்ட பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன வருது? சேவடி செவ்வி திருக்காப்பு, உன்னுடைய சிவந்த பாதங்கள் எங்களுக்கு அழகான, செவ்வினா அழகு, அழகான திரு. இந்த இடத்துல திருங்கிறது ரொம்ப நிறைவான அப்படிங்கிற பொருள். திருனா நிறைவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால உன்னுடைய பாத கமலங்கள் எங்களுக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பை அளிக்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துல அழகும் நிறைவும் தரக்கூடிய பாதுகாப்புன்னு தானே வருது. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் செவ்வினரும் சாந்தளித்து அப்படின்னா ரொம்ப மனம் வீசக்கூடிய சந்தனத்தை அளித்து அப்படின்னு. இந்த இடத்துல சந்தனம் அப்படிங்கிறது பொதுவாவே யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா வரும்பொழுது சந்தனம் கொடுப்பாங்க. அதனாலதான் நான் கூட கல்யாணத்துக்கு உதாரணம் சொன்னேன்ல, வரும்போது சந்தனம் குங்குமம் எல்லாம் கொடுக்கறது. அது மாதிரி விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு சந்தனம் கொடுத்து மறுபடியும் வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுக்கறது மரபு. அதனால இந்த இடத்துல சந்தனம் அப்படிங்கிறது சந்தனத்தை மட்டும் குறிக்காது, அந்த மாதிரி மனம் வீசக்கூடிய பொருள்களின் கலவை அது எல்லாமே. அதை தவிர வேத்தலை பாக்கு இதெல்லாமும் அதையெல்லாம் சேர்த்துதான் சொல்றாரு. அதே மாதிரி இவன் சேர்ந்த கவ்வை உரைத்தருள்தி என அப்படின்னு வர்ற இடத்துல கவ்வை அப்படின்னா அது என்ன காரியமா இங்க வந்தீங்க அப்படின்னு அந்த காரியம் அப்படின்ற பொருள். அது கவை அப்படிங்கிற சொல்லில இருந்துதான் கவ்வை அப்படின்னு வந்திருக்கு. சித்தர் பாடல்கள்ல தேரையார் சித்தர் அப்படின்னு ஒருத்தர் தேகத்தை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்ற பாட்டுல ஒண்ணு ரொம்ப பிரபலமான பாட்டு, அதை படிக்கிறேன் கேளுங்க. பாலுண்போம் எண்ணெய் பேரின் வெந்நீரில் குளிப்போம் பகல் புணரோம் பகல் துயிலோம் பயோதரமும் மூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இளவையிலும் விரும்போம்
இரண்டடக்கோம் ஒன்றை விடோம் இடது கையில் படுப்போம். இந்த மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த பாட்டுல கடைசியில முடிக்கும் போது அவர் எப்படி சொல்லுவார்னா, நமனார்க்கிங்கு ஏது கவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னன்னா, நமன்னா யமன்னு அர்த்தம். சிவன் இருக்கக்கூடிய இடத்துல யமனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நமனார்க்கு இங்கு ஏது கவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னு. நமனார்க்கு இங்கு ஏது கவை, அவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு. அந்த இடத்துல கவை அப்படிங்கிறது காரியம் என்ன, அவனுக்கு என்ன காரியம் இங்க ஆகுது அப்படின்னு. அது அந்த அந்த கவைங்கிறது தான் கவ்வை அப்படின்னு வந்திருக்கு. இதுவும் இந்த இடத்துல என்ன காரியமாக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுல உரைத்தருள்தி, இவன் சேர்ந்த கவ்வை உரைத்தருள்தி அப்படின்னு வர்ற இடத்துல உரைத்து அருள்க அப்படின்னு வருது இல்ல. அது இப்ப தந்தருள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுல தர வேண்டும் அப்படிங்கறதான் தந்தருள வேண்டும் அப்படின்னு சேர்த்து சொல்றோம். அது அருள் அப்படிங்கிறது மரியாதை குறித்து வரக்கூடிய ஒரு பகுதி பொருள் விகுதி. அதே மாதிரி கொணர்ந்து விடுப்பேன் அப்படின்னு சொல்ற இடத்துல கொண்டு நான் விடுவேன், கலைக்கோட்டு முனிவரை நான் கொண்டு விடுவேன், கொணர்ந்து ஆங்கண் விடுப்பேன் அப்படின்னு. அது கொணர்ந்து அப்படிங்கிறது அது வினையச்சம். ஏன்னா இன்னும் முடிவு பெறல, நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு. எப்பேற்பட்ட முனிவரை நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்ற அடை எப்படி சொல்றாரு? இது நான் கலைக்கோட்டு முனிவனுக்கான அடை என்ன சொல்றாரு? அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவனை கொணர்ந்து அப்படின்னு. அந்த இடத்துல அவ்வியம் அப்படின்னா பொறாமன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப பேராசை இல்லாதவன். அவ்வியம் நீத்து, எந்தவித ஒரு பொறாமையும் இல்லாத உயர்ந்த மனத்தை உடைய கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னு. நம்ம திருக்குறள்ல அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துல 7வது குறள்ல அவ்வித்து அழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அப்படின்னு வர்ற குறள்ல பரிமேலழகரோட விளக்கத்துல என்ன சொல்லியிருப்பாரு? அதாவது யார் ஒரு பொறாமை பிடிச்சு இருக்காங்களோ அவங்க கிட்ட திருமகள் இருக்க மாட்டா, திருமகள் பொறாமை கொண்டு அவனை விட்டு நீங்கிட்டு அக்காக்கு கையை காமிச்சிட்டு போயிடுவா அப்படின்னு வர்ற பாட்டுல அவ்வித்து அழுக்காருடையானை அப்படின்னு தானே வருது. யார் அவ்வித்து? இந்த இடத்துல அவ்வித்தல் அப்படிங்கிறது யாரு பண்றா? பொறாமை அழுக்காருடையானை செய்யவள் அவ்விக்கிறாள். அதனால அவ்வியம் அவ்வித்தல் அப்படின்னாலே பொறாமை கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால அவ்வியம் நீத்து அப்படின்னா பொறாமை முதலிய தீய குணங்களை நீத்து அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி என்ன காரியமாக நீங்கள் இங்கு வந்தீர்கள் அப்படின்னு ரோமபத மன்னன் கேட்கும்போது தசரதன் என்ன சொல்றாரு? அரசர்பிரான் நிகழ்ந்த பரிசு கழறலோடும். கழறல் அல்லது கழறுதல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம். என்ன சொல்றாரு அப்படின்னா நிகழ்ந்த பரிசு அப்படின்னு வருது. பரிசு அப்படின்னா தன்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது நிகழ்ந்த விதம், தன்மை, அதை தவிர பெருமை, தானம், கொடை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரம் இப்படி இல்லாம அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பரிசுங்கிறது என்ன குணம், என்ன தன்மை, நிகழ்ந்ததை நிகழ்ந்த வண்ணம் சொல்கிறார் அப்படிங்கிற பொருள். இப்ப என்ன சொல்றாரு இங்க தசரதர்? அதாவது தனக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறையை வசிஷ்டரிடம் சொன்னது, அதுக்கு வசிஷ்டர் புத்திரகாமிஷ்டி யாகம் நிகழ்த்த சொல்வது, அதற்கு தகுதியான ஆள் கலைக்கோட்டு முனிவன் என்று சொல்வது, அவர் எங்க இருக்காருன்னு இவர் கேட்டபோது இவர் ரோமபத மன்னனுடைய நாட்டு அங்க நாட்டுல தான் இருக்கார் அப்படின்னு சொன்னது, அதற்காக இவர் வந்தது, இதை நிகழ்ந்த வண்ணம் சொல்றார் அப்படிங்கிறதுக்காக அரசர் பிரான் நிகழ்ந்த பரிசு கழறலோடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பரிசு அப்படிங்கிற சொல் ஸ்பர்ஷ அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்திருக்கு. அதுல தன்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப இது 4000 திவ்ய பிரபந்தத்துல 3ஆம் 10 3ஆம் திருமொழியில 2வது பாட்டு திருச்சித்திரக்கூடத்துல அந்த பாட்டை படிக்கிறேன். பேய்மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசு இது வென்றால் மாநில மாமகள் மாதர் கேழ்வன் இவன் என்றும் வண்டுண் பூமகள் நாயகன் என்றும் புலங்கெழு கோவியர் பாடி தேமலர் தூவ வருவான் சித்திரகூடத்துள்ளானே அப்படின்னு வர்ற பாட்டுல கிருஷ்ணனை வர்ணிக்கிற இடத்துல என்ன சொல்றாரு? அந்த பூதன்கிற ராட்சசி தன்னுடைய மார்பகங்கள்ல நஞ்சை தடவி கொண்டு வந்தாலும் அதை உறிஞ்சி கிருஷ்ணன் அவளை கொல்றான்ல, அப்பேற்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கோபியர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? இவன் மாநில மாமகள், நிலமகளுக்கும் வண்டுன் பூமகள் லக்ஷ்மி தேவிக்கும் நாயகன் இவன் அப்படின்னு அவங்க புரிஞ்சு பாடி தேமலர் பாடி தேமலர் தூவ வருவான். அந்த நகரங்கள், அங்க இருக்கக்கூடிய நகரங்கள்ல இவரை கிருஷ்ணனை வலம் வர செய்கிறார்கள், உலா வர செய்கிறார்கள் அப்படின்னு வர்ற பாட்டுல நஞ்சுண்ட பேய்மகள் கொங்கை நஞ்சுண்ட பிள்ளை பரிசு இதுவென்றால் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அந்த இடத்துல அதாவது நஞ்சையே இவர் உறிஞ்சி எடுத்து இவர் பூதனை ராட்சசியை கொன்ற தன்மை கொண்டவன் இவன் அப்படின்னு அந்த இடத்துல தன்மை பரிசு இதுவென்றால்னா தன்மை இதுவென்றால் அப்படிதானே வருது. அதனால அதே மாதிரிதான் இங்கேயும் நிகழ்ந்த பரிசுன்னா நிகழ்ந்த தன்மையை நிகழ்ந்த வண்ணம் சொல்கிறார் அப்படின்னு. நம்ம பரிசுங்கிறதுக்கு அதாவது கன்னிகாதானம், கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கன்னிகாதானம். ஏன்னா பரிசுன்னா தானம் கொடைன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதுவும் ஸ்பர்ஷாங்கிற சம்ஸ்கிருத சொல்லேருந்து வந்ததுதான். தானம்ங்கிறது பொருள் இருக்கு. அதனாலதான் கிராமப்புறங்கள்ல நிச்சயம் பண்றதுக்கு பரிசம் போடுறது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வழக்கு அதனாலதான் வந்தது. ரோமபத மன்னன் நானே கலைக்கோட்டு முனிவனை அங்கு கொண்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாரு கம்பர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன? கொணர்ந்து ஆங்கண் விடுப்பெண். ஆங்கண் கண் அப்படின்னால 7ஆம் வேற்றுமை உருபு இடத்தை குறிக்கும். அதனால இந்த இடத்துல அங்கண் அப்படின்னா அந்த இடம் அப்படிங்கிறது ஆங்கிற சொல் நெடிலாக மாறி ஆங்கண் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல நானே அங்க கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. போன பாட்டிலேயே நம்ம பார்த்தோம்ல எப்படி கொண்டு கூட்டி படிக்கணும்னு, அதே மாதிரி இந்த பாட்டிலையும் நம்ம எப்படி சேர்த்து படிக்கணும்னா சாந்தளித்து நோக்கி அருள்தி என நிகழ்ந்த பரிசு சொல்லி கழறலோடும் அருந்தவனை வெடுப்பன் என்று தேரேறி, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தேரேறி அயோத்தி சேர்ந்தான் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா படிக்கணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. செவ்வி நெருஞ்சாந்தளித்து தேர்வேந்தன் தன்னை நோக்கி இவன் நீ சேர்ந்த கவ்வை உரைத்து அருள்தி என நிகழ்ந்த பரிசு அரசர் பிரான் கழறலோடும் அவ்வியம் நீத்து உயர்ந்த மனத்து அருந்தவனை கொணர்ந்து ஆங்கண் விடுப்பென் ஆன்ற செவ்வு முடியோய் எனலும் தேரேறி சேனையோடும் அயோத்தி சேர்ந்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.